ஹாய் ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். நான் செஞ்சு கொடுத்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எங்கள் சார் ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபின்னு தானே கேட்குறீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூன் மந்த்லேருந்து ஆகஸ்ட் மந்த் வரை இருக்கக்கூடிய சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நம்ம பாரம்பரியமான நாவல் பழத்தை வச்சு தான் இந்த ரெசிபியை நான் செஞ்சுருக்கேன். இந்த பழத்தை இங்கிலீஷில் ஜாமுன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இந்த வகை நாவல் பழம் நல்ல சதைப்பற்றோட இனிப்பாகவும் இருக்கும். நம்ம நாட்டு வகை நாவல் பழம் கொஞ்சம் துவர்ப்பு சுவையோடு இருக்கும். அதனால் குழந்தைகள் இந்த பழத்தை அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதிகமான சத்துக்கள் நிறைந்த இந்த பழத்தை வச்சு சுவையான இது போல் டிஷ் செஞ்சு கொடுத்தா குட்டீஸ்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த பழத்தை உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கொட்டைகளை நீக்கி இது போல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் கொட்டை, நீக்கின கொட்டைங்க. இது சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய நல்ல அருமையான பழங்க. கொட்டைகளை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு பொடியாக்கி அதை தினந்தோறும் தேநீராக குடிச்சிட்டு வரும்போது சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லப்படுதுங்க. நாம சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த நாவல் பழத்தோட சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மக்கானான்னு சொல்லக்கூடிய தாமரை விதைகள் 10 கிராம், பூசணி விதை 15 கிராம், சூரியகாந்தி விதை 15 கிராம், தேன் 4 டேபிள் ஸ்பூன், மில்க் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், முந்திரி 20 கிராம், பாதாம் 20 கிராம். இந்த டிஷ்ஷுக்கு நான் சுகர் போடலை, அதனால் அதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க்னு சொல்லக்கூடிய மில்க் மேட் 25 மில்லிகிராம் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நான் எடுத்துருக்கிற அரை கிலோ பழத்துக்கான அளவுங்க. இப்போ இதில் மில்க் மேட், தேன் தவிர மற்ற எல்லா பொருட்களையும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்ல நைஸ் பவுடராக இருக்கணும். இப்போ இன்னொரு ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற நாவல் பழங்களையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நாவல் பழத்தை ஜாரில் சேர்த்தாச்சு. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 4 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட அடுத்ததாக நம்ம மில்க் மேட் 25 ml சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்த பிறகு இப்போ மிக்சி ஜாரை மூடி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாவல் பழத்தில் அதிகமான நீர் சத்துக்கள் இருக்கிறதுனால வேறு எதுவும் தேவையில்லை. பாருங்கள், நல்லா அரைப்பட்டுடும். பாருங்கள், இது போல் நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு, திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு ஃபுல் ஃபேட்டி மில்க் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன். இந்த பால் கிடைக்காட்டி காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த நாவப்பழம் மிக்சி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து விட்டால் விடணும். இப்போ இதில் ஒரு 2 drops அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நாகப்பழத்தில் அவ்வளோவா ஃப்ளேவர் இருக்காது. அதுக்காக நான் இதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய மிக்சிங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் 2 பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் இந்த மிக்சிங்கை ஈவனாக ஷேர் பண்ணி விட்டுட போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் பவுலில் கொஞ்சம் விட்டுருக்கேன், இப்போ செகண்ட் பவுல்லையும் விட்டுட்டேன். ஃபுல்லாகவும் விடக்கூடாது. நல்லா இது போல் ஷேக் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே கொண்டு போய் நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசர் செக்ஷனில் 8 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெரிஞ்சது அவங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஆமாம், இது தாங்க நான் செஞ்ச நாகப்பழம் ஐஸ்கிரீம், ஜாமுன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். சூப்பராக வந்திருக்குல்ல? பாருங்கள், இப்போ எடுத்து காட்டுறேன். இந்த ஸ்கூப்பில் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஆனால் இன்னும் ரெடி ஆகலைங்க. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு 4 hours இதை இன்னொரு முறை பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வைக்கணும். ஸோ அதனால் ஒரு கண்டெய்னரில் இருந்த ஐஸ்கிரீம் எல்லாம் நான் எடுத்து போட்டு நல்லா அதை பிளெண்ட் பண்ணி கொண்டு வர போகிறேன். இன்னொரு ஐஸ்கிரீம் பவுலில் அப்படியே வச்சுட்டு போகிறேன். நான் தேவைப்படும் போது அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த ஐஸ்கிரீம் பவுலில் இருந்ததை செகண்ட் டைம் நல்லா பிளெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வருங்க. அப்போ தாங்க நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம் கடையில் விற்கிற மாதிரி ஸ்மூத்தியாக இருக்கும் நமக்கு. ஸோ திரும்பவும் அதை அதே பவுல்லையே சேர்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி இப்போ ஒரு 4 hours நீங்கள் அதே ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணுங்க. ஆஹா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக எனக்கும் எங்கள் சாருக்கும் 2 கப் எடுத்துக்கிட்டேன். பாருங்களேன், 4 hours கழித்து நம்மளுடைய ஐஸ்கிரீம் எந்த லெவலில் இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதையும் நான் ஸ்கூப்பில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சோன்னே அப்படியே வழுக்கிட்டு போகுது பாருங்கள். வெண்ணெய் மாதிரி வருது பாருங்களேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக அதை கப்பில் வச்சுக்கலாம். செமையாக இருக்குல்ல?
நல்ல கலர் கூட அழகாக வந்திருக்குங்க. லைட் பர்பிள் கலரில். இதுக்கு மேலே நம்ம பொடியாக நறுக்கின நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். டெக்கரேஷனுக்காக ஒரு நாகப்பழமும் அது மேலே வச்சுக்கலாம். ஜாமுன் ஃப்ரூட்டையும் சூப்பராக இருக்குது, செமையாக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே கொடுப்பேன். சூப்பரோ சூப்பர், நல்ல சில்லுன்னு எம்மையாக இருக்குங்க. இந்த வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்குங்க. சுகர் பேஷண்ட் கூட விரும்பி சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த நாகப்பழம் சீசன் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த பழங்கள் கிடைச்சா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இது போல் நாகப்பழம் ஐஸ்கிரீம் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெங்களூரில் இருக்க எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகணும்னா எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே ஏறி இந்த போல் நாகப்பழத்தெல்லாம் பறித்து சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. நான் 100 rupees கேஜின்னு ஸ்கூல்லேருந்து வரும்போது வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து தான் இந்த ஐஸ்கிரீம் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைகளில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றத குறைச்சிட்டு அந்தந்த சீசனில் நமக்கு பிடிச்ச பழங்களை வச்சு இது போல் ஹெல்த்தியான முறையில் அதே சமயம் ஒரு ரிச்சான ஐஸ்கிரீமாக செஞ்சு நாமும் சாப்பிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தா அதை விட ஆரோக்கியம் வேறு எதுங்க இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட SC கலாசங்கமம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.